சாமானியருக்கு வணக்கம். சாமானியர் நாகராஜ் இன்னைக்கு பின்னிடுப்போம். நேற்று நம்ம முக்கால்வாசி பேசினோம். அதில் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு கட்சி இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதை கட்டாமல் பேசி ஆகணும். ஏன்னா அவர் தான் முதல்ல கூட்டணிக்கு வந்து சேர்ந்தவர். வாசன் அவர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம். வாசன் அவர்களுக்கு என்ன மாதிரி தொகுதி கொடுப்பாங்க இந்த 2024 தேர்தலில்? வாசன் அவர்களுக்கு 1-2 தொகுதிக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது வரத்துக்கு. இந்த 1-2 தொகுதி வந்து ஒரே ஒரு இந்த தஞ்சாவூர் பெல்ட், கும்பகோணம் டெல்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சீட் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் நம்ம வந்து மறக்கலை. நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம அதை கவுண்ட் பண்ணாம நம்ம சொன்னோம். அது என்னன்றதை உங்களுக்கே தெரியும். கூட வர நாள்ல 1-2 நாள்ல ஒரு 3 நாள்ல வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் வந்து அதை நான் சொல்லலை, ஏன் அந்த நம்பர்ஸை நான் கவுண்ட் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்புறம் நேற்று ஒரு தொலைக்காட்சியோட ஓட்டர் இது ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் பயங்கரம் ஒரே வயிற்றுல வந்து புளிய கரைக்கும். சில பேருக்கு வயிற்று எரிச்சல் அதிகமாக இருக்கும். நிறைய நியூஸ் வந்து அதில் வந்துருந்தது. அதில் குறிப்பிட்ட தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் என்டிஏ 5 சீட் வாங்குறாங்க, அதிமுக 4 சீட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதில் 2-3 சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. கொஞ்சம் தாடி வச்சவர் ஒருத்தர் வந்திருந்தாரு, இன்னொருத்தர் ஓப்பனா டிவில ஷபீரும் வந்திருந்தாங்க, இன்னொருத்தர் வந்து அப்துல் கலாமுடன் இருந்தேன்னு சொல்ல கூட பொன்ராஜ் வந்திருந்தாரு. எதுக்கு அவருக்கு அப்படி ஒரு கோபம் வருது? பிஜேபி வந்து 5 சீட் வாங்குறாங்க அப்படின்னும் போது ஏன் அப்படி கொந்தளிச்சு எழுதுறாரு? நம்பர் இஸ் மேனிபுலேட்டட் ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல என்னன்னா, தமிழ்நாடு நம்பர்ஸ் வரும்போது மட்டும் நம்பர்ஸ் மேனிபுலேட் ஆகல, மற்ற ஸ்டேட்டுக்குலாம் வரும்போது மட்டும் நம்பர்ஸ் வந்து மேனிபுலேட் ஆயிடுச்சு. அந்த டெக்னாலஜி வந்து அப்படி ஒர்க் ஆயிருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பொன்ராஜோட ட்ராக் ரெக்கார்ட் பத்தி பேசுவோமா? பொன்ராஜ் யாரு, பொன்ராஜோட ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு நம்ம பேசுவோமா? 2015 வந்து முதல்ல போய் விஜயகாந்த் பேசுறாரு. 2016 விஜயகாந்த் பார்ட்டி வந்து அரசியல் விட்டு கிட்டத்தட்ட போயிடுச்சு. 1% பார்ட்டியாயி 1% 2% பார்ட்டியாகி மொத்தமா காலியாயிடுச்சு. அப்புறம் என் தலைவன் என்ன பண்றான், அதுல இருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டா ரஜினி கிட்ட வர்றாரு. 2018 வந்து நான் உங்களோட தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணி தரேன், உங்களோட இதை தயார் பண்ணி தரேன்னு சொல்லி பல விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். ரஜினி கட்சியே ஆரம்பிக்கல. ஓகேவா? அடுத்து பாருங்க, என் தலைவன் கமல்ஹாசனோட போன எலெக்ஷன்ல வந்து கேண்டிடேட்டாவே இருந்தாருன்னு நினைக்கிறேன். போன எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல பார்த்தா கமல்ஹாசன் வந்து மொத்தமா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து நின்றுட்டு நான் டோமஸ் விளம்பரத்துக்கே போறேன்பான்னு சொல்லி கமல்ஹாசனும் போயிட்டாரு ஒரு சைட்ல. இப்போ 2022க்கு அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து காங்கிரஸையும் திமுகவை சப்போர்ட் பண்ணாரு. இப்போ நாளைக்கு காங்கிரஸுக்கு திமுகவுக்கு என்ன நிலைமைன்றது இன்னைக்கே தெரிஞ்சு போச்சு நமக்கு. இவருக்குலாம் என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? அதாவது கலாம் ஒரு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கலைஞர் சொன்னாரு. அது எல்லா பேப்பர்லயும் வந்து எல்லாருக்கும் தெரியும். கலாமை கழகம்னு சொல்ற ஒரு கட்சிக்காக இவ்வளவு முட்டி கொடுக்குறீங்க, நீ எவ்வளவு பெரிய கழகம்? நம்ம யாரையுமே வந்து என்னைக்குமே வந்து பர்சனலா அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா இதில் நம்ம பேசிதான் ஆகணும். ஷபீர் அவர் தொழிலை கரெக்டா பண்றாரு. அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா, ஊடகவியாளரா அவர் என்ன பண்ணுமோ எப்பவுமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவரை மாதிரி ஒரு 5 கட்சி அமாவாசைலாம், இவர் எஸ்வி சேகர்லாம் ஒரே ரேஞ்ச் தான். எஸ்வி சேகர் கொஞ்சம் புரியாம பேசுவாரு, இவர் புரிஞ்சு தப்பா பேசுவாரு, அவ்வளவுதான். 2 பேருக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி திமுக சப்போர்ட் பண்ணா ஒரே சந்தோஷம் என்ன தெரியும்ல, யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடுவாங்க. இப்போ திமுக காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, ஸோ அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடும் அப்படின்னு தான் சொல்றேன். நம்பர்ஸை பொறுத்தவரை எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு 15% கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 15% பேர் மினிமம், ஒரு பேஸ் ஆவரேஜ் நம்பர். தென்காசில அது 20% 30% போதுங்க. கன்னியாகுமரி 35% போகுங்க அது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு 15%ன்றது பேஸா இருக்க போகுது. 10% பிஜேபி தாண்ட போகுது. ஒரு 3லேருந்து 5 சீட் நிச்சயமா ஜெயிக்க போறாங்க. அதுல வர சில நண்பர்கள் வந்து என்ன திட்டிருந்தாங்க, நீங்க தேசியவாதி, நீங்க ரைட் விங் ஆள், நீங்களே 40 ஜெயிக்கணும்னு நீங்க சொல்லணும் இல்லைங்க அப்படின்னா. 40க்கு 40 ஜெயிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. யதார்த்தத்தையும் பேசணும்ல. இப்போ சென்ட்ரல் தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிக்க போறாங்க? ஜெயிச்சா ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு என்ன, ஐயோ பிஜேபி ஜெயிச்சிச்சே அவ்வளவுதான், கிடையவே கிடையாது. என்னுடைய ஒரே குறிக்கோள் இந்த முறை பிஜேபி 2வது இடத்துக்கு வரணும். அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 2வது இடம் நிச்சயம் பிஜேபிக்கு. அதே மாதிரி இந்த திமுக எதிர்ப்பை விட்டு வெளியே சென்ற அதிமுகவை அறவோடு இந்த அரசியலை விட்டு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த 2024 தேர்தல். ஏடிஎம்கே எப்போ வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக எடப்பாடி அவர்கள் திமுக எதிர்ப்பை விட்டு
அதாவது திமுகவை ஈஸியா தோக்க வேண்டிய இடத்துல வேறண்டே விட்டு சரி. இப்போ இந்த எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெகா கூட்டணி அமைச்சு ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவர் பண்ணல. 2021 தேர்தலையும் எல்லாரும் வந்து கூட்டணி சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் வேணாம், நீ போ அப்படின்னு சொன்னது பாத்தீங்களா. இந்த 2 தேர்தலுமே ஒரே ஒரு முடிவை காமிக்கிறது என்னவென்றால், அதிமுகவுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட இல்லை. 2026 எப்படி முதலமைச்சர் ஆகிறார்? அப்புறம் யாரு 2026? ஓ, அந்த ஆசைலாம் வேற இருக்கா? அதுக்கு இல்ல, அந்த ஆசை எல்லாம் வேற இருக்கா? இப்ப இந்த தேர்தல் வந்து 17% கிட்ட கீழே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கட்சி இருக்கான்னு பாப்போம். அவர் இருக்காருன்றது பார்க்கணும். அவர் பொதுச்செயலாளர் இருக்கலாம், தங்கமணி வரலாம், வேலுமணி வரலாம். இல்ல இவர் என்ன பண்றாரு, பொதுச்செயலாளர் தங்கமணி வேலுமணி கூட அனுப்பிச்சுனாலும் அனுப்பிச்சிடுவார். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா he'll be out of politics. அது பெரிய கூட்டணி சேர்க்கிறாரு சார். மன்சூர் அலிகான் அவர் கட்சிக்கு வர போறாருன்றாங்க. நிறைய கட்சிகள் வந்து அவர் கூட சேர்ந்து அப்படி நிக்க போறாங்க, லைன் கட்டி நிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு நேத்து கூட. இதுல எங்க எப்பேற்பட்ட கட்சி தெரியுமாங்க அதிமுக? அந்த ஜெயலலிதா அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை, சில கூட்டணி கட்சி தலைவரை மீட் கூட பண்ண மாட்டாங்க சார். வாக்கி டாக்கிலே பேசி அமைச்சிருவாங்க அம்மா. என்னன்னா என்ன தெரியுமா பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து பிஜேபி பக்கம் போய், சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட பிஜேபி பக்கம் போய் பேசுறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு பிரஸ்டீஜ் ஆயிடுச்சு. நம்ம கூட யாரும் வந்து பேசலையே, யாரா வாங்கப்பான்னு சொல்லி மன்சூர் அலிகான் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, மன்சூர் அலிகான் வந்து 2 லட்சம் ஓட்டு கிடைச்சிருமா? வேலூர் தொகுதிக்கு போறது. யாரு? வேலூர் தொகுதி ஆல்ரெடி அவங்க போக போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 3வது இடத்துக்கு போறாங்க. ஏன்னா வேலூர்ல ஃபைட்டை பொறுத்தவரையிலையும் வந்து ஏசி சண்முகம் மசஸ் துரைமுருகன் சாரோட கதிர் ஆனந்த் அவரோட தான் போட்டி. அவர் லிஸ்ட்லயே இல்லை. சரி, தோக்கிற சீட்டா இருக்க கொடுத்துடலாம் சார். திரும்ப சொல்றது, சென்னையில கட்சியே இல்லை சார். திமுக எந்த அளவுக்கு அப்ப காம்படிஷன் பண்ணுவாங்க? திமுக வெர்சஸ் பிஜேபின்ற ஒரு களம் அமைய போகுதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா திமுக எந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுப்பாங்க பிஜேபி வீழ்த்துறதுக்கு? திமுக வந்து இந்த தமிழ், இந்த எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு, ஆஸ் யூஷுவல் பழைய புராணம். நீட் இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நீட் வந்து ஒரு இடத்துல கழுத்து போறேன்னு சொல்லிட்டு நீட் ஒழிப்புறேன்னு சொன்னாங்க. ஸோ அதை சொல்ல முடியாது. ஆனா பாஜகவுக்கு பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கு. பிரைஸ் ஹைக், விலைவாசி உயர்வு, பெட்ரோல் பிரைஸ் வந்து பக்கத்து ஸ்டேட்லாம் கம்மியா இருக்கும், நம்ம ஸ்டேட்ல இன்னும் அதிகமாக தான் இருக்கு. we have not dropped the SGST, அந்த பணம் நம்ம ட்ராப் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து போதை, முக்கியமான விஷயம். போதை வந்து நேற்று வில்சன் மிரட்டிருக்காரு, பாத்தீங்களா? அந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து நாங்க வந்து கேஸ் போடுவோன்ட்டு, அதான் நான் முடிஞ்சா கேஸ் போடுறேன் என் மேலன்ட்டார். நம்ம இன்னைக்கு ஏதோ நேத்து ஒரு கேஸ் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அதான் சூப் பண்ணிருக்காங்க. இவர் மேலே எடப்பாடி பழனிசாமி மேலேயும் முதலமைச்சர் போட்டிருக்காரு, முதலமைச்சர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதான் அண்ணாமலை இந்த கேஸ்க்கெல்லாம் பேப்பர் சைதாபாத் கோட்டையில வந்து கோர்ட்ல வந்து பாத்தீங்களா எவ்வளவு பேர் இருந்தாங்கன்ட்டு. அதற்கு முடிதான் என் மேலே கேஸ் போட்டுனாரு. இப்ப கேஸ் போட்டாரு, இதை ஃபேஸ் பண்ண போறாரு. நான் ஒரு தப்பான விஷயத்தை தட்டி கேட்பதற்காக என் மேல கேஸ் போட்டா பிரச்சனை இல்லைன்னு அண்ணாமலை வந்து கேஸ் போட்டிருக்காரு. இது என்னன்னா சார், பயமுத்துறாங்க. திமுகவோட டெக்னிக் இது. ஒரு கேஸ் போடுறது இப்போ அண்ணாமலையால் லீகலா ஃபேஸ் பண்ண முடியும் அவங்களுக்குலாம் இருக்கு. இப்ப நம்மள மாதிரி சாமானியர்கள்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசாம போறதுக்கு இது பெரிய காரணம். இவங்க வந்து ஃபுல்லா பேச்சு உரிமை, இந்த உரிமை, அந்த உரிமைன்னுவாங்க. ஆனா இவங்க ஆட்சியில வந்த போது மட்டும் இந்த ஊடகங்களால பேசவே முடியாது. எல்லா ஊடகங்களும் இப்ப அவங்களுக்கு கீழே தான் வரணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். அவங்க என்ன, அதாவது திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, எல்லா ஊடகங்களும் அந்த டூல் கிட்டா இருக்கும். நேற்று எனக்கு ரொம்ப வருத்தமானதுன்னா, நியூஸ் 18 தமிழ் அந்த ஆங்கர் அவங்களதான் காரி துப்பிட்டு இருக்காங்க. இந்த டேட்டாவை தான் காரி துப்பிட்டு இருக்காங்க. சார் சூப்பர் சார். சார் நான் அப்படி கேட்க வரல சார். அவர் சொல்றதுல உரிமை இருக்கு சார். அவங்க சொல்றதுக்கு உரிமை இருக்கான். மேனிபுலேட் பண்ற டேட்டாவை, இந்த டேட்டா தப்பா, அதாவது இந்த டேட்டா வந்து சரியில்லைங்க, இந்த குறிக்கல. இது மேனிபுலேட் பண்றதுன்ற வார்த்தை தப்பு. மேனிபுலேட் பண்றதுல சும்மா ஒரு டேட்டா போட்டேன். அதாவது மேனிபுலேஷனுக்கும் இந்த டேட்டா வந்து வேற மாதிரி அனாலிசிஸ் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட். மேனிபுலேஷன்றதுனா நம்ம கீழத்து கலைக்கத்துக்கு போகாமையே நம்ம சும்மா நம்பர் கொடுத்தோம். ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த சேனல் எப்படிப்பட்ட சேனல் நமக்கு தெரியும். ஹிந்தியில வேற மாதிரி இருக்கும், தமிழ் யார் இருக்காங்கன்றதும் நமக்கு தெரியும். அந்த ஆங்கர் வந்து ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். இன்ஃபேக்ட் மெயில் எழுதியிருக்கேன். இது உடனே அந்த நியூஸ் தமிழ் இந்த மாதிரி இவங்க ஆங்கர் பண்ணாங்க, அந்த ஷோ ஆங்கர் பண்ணாங்க. குறிப்பாக அந்த 2 கெஸ்ட்டுமே வந்து நீங்க மேனிபுலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் த ஆங்கர் டிட் நாட் கோ ஆஃப்டர் தெம். ரொம்ப குறிப்பா வந்து நம்ம எஸ் எஸ் ஸ்ரீராம் சார் தான் வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்னது, நீங்க உங்க நம்பர் மேனிபுலேட் பண்ண சொன்னதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கா? அப்ப உண்மையில நீ மேனிபுலேட் பண்ணியா?
அப்படி உண்மையை மேனிபுலேட் பண்ணியான்ற கேள்வி தானே வருது. அது நேஷனல் சேனல், அது நேஷனல் சேனலுங்க. ஒரே டைம்ல அந்த ஒரே டைம்ல 6 to 8 எல்லா லாங்குவேஜஸ்லயும் இட் ஹஸ் பீன் டெலிகாஸ்ட். சரி, மோடி வருவாரா வேண்டாமா நினைக்கலாம். இப்ப நான் அதுல ஒரு நம்பர் வந்து நான் ரொம்ப இது பண்ணேன். 13% கொடுத்துட்டு 5 சீட் எப்படி கொடுத்தாங்கன்றது நம்மளே டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணோம். பிளஸ் ஒரு இது வந்து 50% மேல கிராஸ் ஆச்சுன்னா அது ஸ்வீப்னு அர்த்தம். அந்த எலெக்ஷன் வந்து ஸ்வீப்னு அர்த்தம். 50% கிராஸ் ஆகும்போது ஏன் 35 சீட்டு தான் கொடுத்தாங்க இதெல்லாம் பேசுறது கரெக்ட், நான் இல்லைன்னே சொல்ல. அது வந்து டேட்டா அனாலிசிஸ். ஆனா இந்த நம்பர் 400 வந்த உடனே இவங்க வந்து மேனிபுலேட்டர் போது மேனிபுலேஷன் யார சொன்னாங்க? ஒரு திமுக அல்லக்கை ஜால்ரா. அந்த ஜால்ரா என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த நம்பர் மேனிபுலேட்டர் வந்து நியூஸ் 18 தமிழை பார்த்து சொல்லுது. இந்த நியூஸ் 18 தமிழ் பார்த்து இந்த மேனிபுலேட்டர் சொன்ன ஒரு விஷயத்த இல்ல அவருக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னு அந்த ஆங்கர் சொன்னா, இப்போ மொத்த இந்த டிராவிடன் ஈகோ சிஸ்டம் மீடியா எப்படி இருக்கு? they cannot accept BJP's victory. நேர்த்தி உண்ணும். அதுவும் அதோட பொன்ராஜ் வந்து இவிஎம் ப்ராப்ளம் அப்படின்ட்டு கோர்ட் எவ்வளவு வாட்டிங்க கூப்பிட்டுச்சு இவிஎம் ப்ராப்ளம்க்கு? கோர்ட் எவ்வளவு வாட்டி இவிஎம் கூப்பிட்டுச்சு? பொன்ராஜ் அங்க தூங்கிட்டு இருந்தாரா அப்போ கோர்ட்ல இவிஎம் கூப்பிடும் போது? ஏன்னா தோக்கும் போதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து, அதாவது என்னன்னா மோசமான தோல்வி அடையும் போதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துருவாங்க. இவிஎம் டேம்பர் பண்ணிட்டாங்க. இவிஎம் டேம்பர் பண்ணாம 400 சீட் வர முடியாதுன்றாங்க. ஏடா மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரா மோடி? அவர் என்ன வந்து ராகுல் காந்தி வளரணும், வேற ஏதாவது மோடி அவர் குடும்பத்தை யாராவது வளரணும்னு நினைச்சாரா? வீட்டுக்கு தண்ணி அத்தியாவசிய தேவைங்க. ஜல்ஜீவன் தண்ணி கொடுத்துருக்காரு, ரேஷன் கொடுத்துருக்காரு, வீடு கட்டி கொடுத்துருக்காரு, எல்பிஜி சிலிண்டர் கொடுத்துருக்காரு. இந்த 6000 ரூபாய் கிசான் திட்டம் இருக்குல்ல, நீங்க தென்காசிக்குள்ள போனா தெரியும் சங்கர். தென்காசிக்குள்ள போனீங்கன்னா 6000 ரூபாய் சார். முன்னெல்லாம் வாங்கும் போது அந்த ஆள் 500 ரூபா 1000 ரூபாய் பிடிப்பாங்களாம். இப்ப அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போகுது சார். மோடி வந்து சும்மா ஜெயிக்கலங்க. மோடி வந்து சும்மா மக்கள் கொண்டாடல. மோடி மக்களுக்கு நல்லது செய்ததுனால மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன் உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் திட்டம் நல்லா நான் ஒத்துக்கிட்டு இருக்கேனே, 1000 ரூபாய் திட்டம் வந்து மக்கள்கிட்ட நல்லா போயிருக்குன்ட்டு நிறைய லேடிஸ் சொல்றாங்க. நம்ம சர்வே எல்லாம் போகும்போது சொல்றாங்க நிறைய லேடிஸ். ஆனா எல்லா லேடிஸுக்கும் கிடைக்கலன்ற வருத்தம் இருக்கு. நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களா அனைத்து மகளிர்களுக்கும் தான். சரி, நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது என்ன தகுதியான மகளிருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சரி, பிரச்சாரத்துல சொன்னது ஓகேன்னுலாம். நீங்க அனைத்து எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும், கரெக்டா? அங்கதான் பிரச்சனை வருது. நம்ம 1000 ரூபாய் கொடுக்கறது தப்புன்னு சொல்ல. என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அனைத்து மகளிருக்கு அதுல கொடுத்ததுல வரலன்ற 3 மாசம் வந்து அதுக்கப்புறம் வரலான்றாங்க. அப்ப அதோட ஃபாலோ அப் எப்படி இருக்கு அதெல்லாம் தெரியல. சோ நம்ம அப்படிதான் கேட்கிறோம். நகை கடன்ல ஒரு ப்ராமிஸ் இருந்தது, பாவங்க நிறைய பேர். கல்வி கடன்ல ஒரு ப்ராமிஸ் இருந்தது, அது என்ன போச்சுன்னு தெரியல. முக்கியமா சொல்லி நீட் நான் வந்தவனே முதல் கையெழுத்து சொல்லிட்டு இருந்தாரு. நீட் வந்தவனே முதல் கையெழுத்துனாரு, அது என்னன்னு தெரியல. பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பிளான் பண்ணலாம் சங்கர்? இதுக்கு மேல இந்த டூல் கிட் கைஸ் எல்லாம் இருக்காங்களே, யாராவது ஒரு வீடியோ போட்டா அந்த வீடியோவை ஃபேக்ட உடைக்கிறோம். ஆமா, யாரா வேணா இருக்கட்டும். இப்போ வருவாங்க நிறைய ஐடி எக்ஸ்பர்ட்ஸ். நான் எக்கனாமிக் மட்டும் நம்மளால பேச முடியாது, அது ஸ்ரீராம் சக்தி சார் யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணி பேச வச்சிரும். பட் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அறவோடு உழைக்கணும், ஒழிச்சிடணும். ஆனா அரசாங்கத்திலேயே ஒரு ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கு அப்படி சொல்றாங்களே அரசாங்கத்துல இருந்து. அதை என்ன நீங்க சொல்றீங்க? எனக்கு ஃபேக்ட் செக் யார் வேணா உட்கார வைக்கட்டுங்க. அவங்க அரசாங்கம் இப்போ நாளைக்கு பிஜேபி அரசாங்கம் வருதோ அதிமுக அரசாங்கம் வருதோ யாரா அந்த மாதிரி ஆளை உட்கார வைக்க போறாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட். எனக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இந்த பொன்ராஜ் போன்ற ஆட்கள் நான் வந்து ரொம்ப நடுநிலையானவன், நான் அப்துல் கலாமோட ஒர்க் பண்ணவன், அப்படிலாம் ஒர்க் பண்ணிருக்கேன். உண்மையிலே ஒர்க் பண்ணிருக்காரு, டவுட் கிடையாது. அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஜிங்சாக் அடிச்சிட்டு இருந்தாரலாம். என்ன அர்த்தம்? சரி, நம்ம வந்து எங்கேயுமே பாஜக 40க்கு நாம ஜெயிக்க போது நம்ம என்னைக்கா சொன்னோமா? பாஜக நம்ம 40 நாம ஜெயிக்கணும்ன்றது ஆசை, அதுல என்னைக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டே ஸ்வீப் பண்ண 234 தொகுதி பாஜக ஜெயிக்கணும், அது நம்ம ஆசை. பட் ஃபேக்சுவலா ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன் அந்த ஃபேக்சுவல் விஷயத்த நீங்க விடுறீங்க? அப்போ யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் டூல் கிட். ஆக்சுவலா ஒரு ஒன்று இருக்கு, எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் போராடணும்னு சொல்லிட்டு. ஆனா எதிரிய பலத்தை தெரிஞ்சுக்காம அவங்கள திட்டுறதுல இருக்காங்களா இவங்க? ஆமா, திமுக அட்லீஸ்ட் எதிரியோட பலத்தை புரிஞ்சுதானே வேலை செய்றாங்க. சும்மா இந்த இதுல எல்லாம் நீங்க வந்து இந்த வீடியோல இங்க தமிழ்நாட்டை பார்த்தா அங்கெல்லாம் போனா ஐயா அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க திமுக. டெல்லி எல்லாம் போச்சுன்னா டெல்லியில வந்து ஒரு பெரிய இதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் எப்போ கேட்டாலும் பிரதமர் மீட் பண்ணிருக்காரு.
பிரதமர் இவங்க ஏசாததா? பிரதமர் இவங்க திட்டாததா? ஆனா எப்போ கேட்டாலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு பிரதமர். ஸ்டாலின் அவர்கள் கேட்டு ஒரே ஒரு முறை தான் வந்து ஏதோ பயணம் காரணமாக அப்பாயின்மெண்ட் மறுக்கப்பட்டு அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாரம் தான் எனக்கு தெரிஞ்சு. முதல் கேள்விக்கு இதுக்கு கான்ட்ராஸ்ட் இருக்கு நான் கேட்கறதுலயே. அதனாலதான் அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்த பெரிய கட்சி, ஆனா அவங்கள பத்தி எதுவுமே பேசாம ஏன் திமுக வந்து பிஜேபியே இப்ப காரணம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். அப்ப அது வளர்ந்து வருதுன்னு தெரிஞ்சுதான் திட்டிட்டு இருக்காங்களா? பங்காளிங்க 2 பேரும் தான் பார்ட்னர்ஸ் ஆயிட்டாங்களே. நான் வாழ்க்கை ஃபுல்லா எதிர்கட்சியா இருக்கேன், நீ வாழ்க்கை ஃபுல்லா ஆளுங்கட்சியா இருந்தா பார்ட்னர்ஸ் ஆயிட்டாங்க. ஏங்க என்னைக்கு கடைசியா எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்பு பண்ணாரு? இப்ப இந்த இதுக்கு போராட்டம் பண்ணாரு, இந்த கஞ்சாக்கா அந்த இதுக்கு ஏதோ போராட்டம் பண்ணாரு. எப்போ? அண்ணாமலை வீடியோ போட்டு 5 நாள் எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இதை பண்ணனா நம்மளை காரி துப்பிடுவாங்க தான் பண்ணாங்க. எப்பொழுது அடிப்படையாக திமுக எதிர்ப்பிலிருந்து அதிமுக விலகியதோ அப்பவே அதிமுகவோ இல்லை. இதை என்றுமே எம்ஜிஆர் ஆன்மாவும் ஜெயலலிதா ஆன்மாவும் மன்னிக்காது. எவ்வளவு அழகான தேர்தல் இது. பிஜேபி, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு மெகா தேர்தலை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி மறப்போம் மன்னிப்போம்பா, என்ன வேணா ஆட்டும்பா. இல்லாட்டி நீங்க சொன்னது கரெக்ட். இந்த 21ல இந்த 66 சீட் வர்றதுக்கு காரணமே அதுதான். அனைவரோட சேர்ந்து இருந்ததுனாலதான் அந்த 66 சீட்டுன்றது அவர் வாங்கினார். ஏங்க எவ்வளவு 66 சீட்டு வாங்கிருக்க கரெக்ட். பிளஸ் மத்தவங்க எல்லாம் சேர்த்து இருந்தாருன்னா 110 சீட்டு போயிருப்பாருங்க. நான் என்ன சொல்றேன், இதுலயே டிடிவி சேர்த்துக்கோ, ஓபிஎஸ் சேர்த்துக்க முடியாது. இந்த ஓபிஎஸ் தனித்து விட்டுப்பட்டிருப்பார். அது ரொம்ப டிஃப்ரெண்ட். இது சேர்த்துக்கிட்டீங்கன்னா அழகா எல்லாரையும் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 15-25 சீட் ஜெயிக்கலாமா? 15-25 சீட் ஜெயிச்சா நீங்க இப்பவே சொல்லிடலாமே, இந்த நான் சீட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் வந்து 140 சீட் நிக்கிறேன், நான் 150 சீட் நிக்கிறேன், நீங்க 84 சீட்டை நீங்க எப்படி பிரிச்சுக்கோங்க. என்னோட 150 சீட் இதுதான். அதாவது திமுக என்ற தீய சக்தி வரக்கூடாது என்று யார் நினைத்தாலும் இதுதான் ஒரு எண்ணமா இருந்திருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? உங்க எண்ணத்திலே திமுக தோக்கடிக்கலன்னு இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவாங்க மக்கள்? ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு திமுக செய்கிற விஷயத்தையும் மக்களுக்கு பட்டியலிட்டு காமிக்குது யார்? அண்ணாமலை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இபிஎஸ் ஓட்டர்ஸ், ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் அண்ணாமலை கிட்ட வரதான் செய்வாங்க. அண்ணாமலை ஒரு காம்படிட்டர் நினைச்சிட்டாரு நினைக்கிறப்ப. அதாங்க உண்மையான பங்காளி அண்ணாமலை தான் இருக்கு. உண்மையான பங்காளி அண்ணாமலை தான். ஆனால் இவர்கள் எண்ணம் அதெல்லாம் இல்லாதனால அண்ணாமலையை காம்படிட்டர் நினைச்சிட்டாரு. இவன் நாளைக்கு இவன் முதல்வர் ஆயிடுவானோ, ஸ்மார்ட்டா இருக்கான், இவனுக்கு எல்லாமே தெரியுது. சார் இன்னைக்கு நிலைமையில நான் சொன்ன மெகா கூட்டணி வந்திருந்துன்னு வச்சுக்கோங்க சார், 20 சீட் கேரண்டி சார். ஆனா திமுக ஜெயிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அயராத உழைச்சி கொண்டிருக்கிறார். கிளியரா தெரியும். கடைசியா ஒரு கேள்வி, அப்படின்னா இப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலும் கூட்டணி வந்து கன்ஃபார்மா ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அதிமுக யார் வந்து சிறப்பாங்க கூட்டணிலாம் கிடையாதுங்க. அதனால நேத்தி எஸ்ஆர்சேகர் சார் நம்ம நேற்று வந்துருக்கோம் அந்த வீடியோ, அதை ரொம்ப கிளியரா சொன்னார். இன்ஃபேக்ட் நம்ம ஆண்டு விழால மார்ச் 2ஆம் தேதி ஓப்பனா சொன்னார், அந்த மேடையிலே சொன்னாரு கூட்டணி இல்ல. கரெக்டா தானே சொன்னாரு. அதனால அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா அது தனியா நிக்க போகுதுன்னு முடிவாயிடுச்சு. பிஜேபி தலைமையில ஒரு மெகா கூட்டணி ஒன்று தனியா நிக்குது, திமுக தனியா ஒரு நிக்க போது கூட்டணியா. 2024 தேர்தல் என்னைக்கு அறிவிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு ரிலீஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை. அந்த டைத்துக்குள்ள வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா மேக்ஸிமம் சனிக்கிழமைக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, 2024 தேர்தல் வந்து அறிவிச்சு அடுத்தது 2 நாள் கழிச்சு பிரதமர் வராரு. அடுத்த 2 நாளுக்குள்ள பிரதமர் 15ஆம் தேதிக்கு மேல இது அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். 2 காரணம். ஏன்னா பிரதமரோட கடைசி நிகழ்ச்சி 15ஆம் தேதி, அவரோட லிஸ்ட் படி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் 15 தான் லாஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 15ஓ 16ஓ அனௌன்ஸ் பண்ணுவோம். எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு வேணும் அனௌன்ஸ் பண்ணலாம். ஈவன் தே கேன் அனௌன்ஸ் சண்டே. அதில் அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷனராக வந்து அந்த இதுவும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம அந்த அப்டேட்டு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த இதுலயே புதிய தேர்தல் ஆணையர் நியமனம். புதிய தேர்தல் ஆணையராக சுப்ரிக் சிங் சந்து மற்றும் ஞானேஸ்வர் குமார் நியமனம். இவங்க 2 பேரையும் வந்து இப்போ இது பண்ணிருக்காங்க. இது நம்ம மீடியா ஆன்லைன் வந்து ஆமா ஒருத்தர் எக்ஸ்-இடி போட்டிருக்காங்க. நான் பார்த்துக்கோங்க மக்களே, இவங்க தான் மீடியா நண்பர் ஓம் பிரகாஷுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அவ்வளவுதான் சங்கர், திமுக எதிர்ப்பு வாக்கு பாஜகவுக்கு வருது. பொன்ராஜ் போன்ற ஆட்கள் வந்து
காங்கிரஸே விரட்டி அடிச்சிடும். அப்ப 2026 தேர்தல்ல இன்னும் பரபரப்பா இருக்கும். அடுத்த 60 நாள் வந்து மீடியாக்கள் டெய்லி சண்டை தான். ஆமா, 7ல இருந்து 8, 8ல இருந்து 9 டெய்லி சண்டைகள் தான். சாமானியரை பொறுத்தவரை 3 வீடியோ டெய்லி வரும் இனிமேட்டு. 5, 7, 9 இதுதான் வந்து சாமானிய வீடியோ டைமிங்ஸ். நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாரும் தவறாமல் பாருங்க. 5, 7, 9